ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் மணிகன் என்பிஆர் அண்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம் அண்ட் ஐம் ஹேவிங் 8 years of experience in teaching. வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான். ஸோ நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இனிமேல் ரெகுலராக யூ வில் பி கெட்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரி. சரிங்களா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலில் தான் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும், நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது டேட் வாரியாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதாவது இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு நான் கிளாஸஸாக எடுத்து உங்களுக்கு நான் போட்டுருவேன். சரிங்களா, ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். என்ன கரண்ட் அஃபேர்ஸ் நடந்திருக்கு ப்ளஸ் அதோடைய ஃபேக்சுவல் டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா, லாஸ்ட்டாக முடிக்கும் போது அதில் சில கொஷின்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸ் வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்ல. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வி ஆர் சோர்சிங் இட் ஃப்ரம் ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி. ஸோ இந்த மாதிரி நிறைய இதிலேருந்து சோர்ஸ் பண்ணி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் உங்களை வாய்ஸ் ஆஃப் எம்பிஆர் சேனலில் அழைத்து மகிழ்கிறேன். வாங்க, ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ முதல் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹோம் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் புதிதாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, CCTNS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போது ஒரு நபரை தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் வழியாக அவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அப்படின்னா, இவரை மற்ற ஏதாவது ஸ்டேஷனில் ஏதாவது போலீஸ் சந்தேகிக்கக்கூடிய இடமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு எதுவுமே தெரியாது. இவர் ஒரு நல்ல நபர் தானா, ஒரு ஜென்யூனான பர்சன் தானா, இல்லை இவரை பற்றின டீட்டெயில்ஸோ இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆல்ரெடி ஒரு மேலே கேஸ் இருக்கா, எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த CCTNS, அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் அப்படின்றதுக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அனைத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இணைச்சிருவாங்க ஒரே நெட்வொர்க் கீழே. அதாவது CCTNS அப்படின்ற நெட்வொர்க் கீழே கிட்டத்தட்ட 17,130 காவல் நிலையங்களை இந்தியா முழுவதும் ஒரே CCTNS அப்படின்ற ஒரு நெட்வொர்க்கின் கீழே இணைத்ததன் மூலியமாக எந்த விதமான ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணவட்டாராக இருக்கட்டும், ஒரு கிரிமினலாக இருக்கட்டும், அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும். ஸோ சிங்கம் படத்தில் வர மாதிரி எங்களுக்கு அந்த போலீஸோட ஹெல்ப் வேணும், இந்த போலீஸோட ஹெல்ப் வேணும், இவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறோம். இந்த தீரன் அத்தியாயம் 1 அப்படின்ற படத்தில் வர மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ராஜஸ்தானுக்கு போயிட்டு திறனை கண்டுபிடிக்கணும், அங்கே இருக்கவங்களுக்கு இவனை யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வேணாம். ஏன்னா எல்லாரை பற்றின டீட்டெயிலும் கிரிமினலை பற்றின டீட்டெயிலும் டேட்டா பேஸில் CCTNS போர்ட்டலில் பக்காவாக பதிஞ்சிருக்கும். இதை வச்சு ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றது அந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, CCTNS ரிலேட்டட் டு ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் CCTNS அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களையும் அந்த டேட்டா பேஸ், கிரிமினல் ரிலேட்டடான டேட்டா பேஸை ஒரே தளத்தின் வாயிலாக அமைத்து வைப்பது தான் இந்த CCTNS அப்படின்ற போர்ட்டல். இப்பொழுது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 17,130 காவல் நிலையங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னாவது CCTNS அப்படின்ற போர்ட்டல் கீழே இணைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் எஜுகேட்டருங்க ஒருத்தர் அருண் கபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவருக்கு பூட்டான் அரசர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரவ விருது ஒன்று கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. சரிங்களா, இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியாவை சார்ந்தவர். மேலும் இவர் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர். இவர் ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அண்ட் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூட்டான் அரசாங்கமானது விருது கொடுத்து கவனிச்சிருக்காங்க மிக பெருமளவில். பூட்டான் அரசாங்கம், பூட்டான் அரசர் அவர்கள் இவருக்கு விருது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வழங்கியிருக்காரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிக்மி கேஷர் நம்கியால் அப்படின்றத அவரோட நபர். பூட்டான் அரசர் ஒரு நபர் யாருக்கு விருது கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியன் எஜுகேஷனலிஸ்ட், இங்கிலீஷ் லிட்ரேச்சரை சார்ந்த ஒரு நபர். அவரோட நேம் அருண் கபூர் அப்படின்றவருக்கு தான் அந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். நம்மளுடைய இந்திய தேசிய கடல்வாழ் உயிரினம் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி நோ எது இந்தியன் பேர்டு, நேஷனல் பேர்டு அப்படின்னா என்ன நம்ம சொல்லுவோம், இந்தியன் அனிமல், நேஷனல் அனிமல் என்னென்ன சொல்லுவோம், இந்தியன் நேஷனல் ஃப்ளவர், ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்தியன் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் என்னங்க?
இட்ஸ் கேஞ்சட்டிக் ரிவர் வாட்டர் டால்ஃபின். ஓகேங்களா? ஸோ கங்கை நதியில் வாழக்கூடிய கங்கை நதியில் வாழக்கூடிய ஒரு ரிவர் வாட்டர் டால்ஃபின். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய நீர்வாழ் உயிரினம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ஸோ இது என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு ரீசெண்டாக ஒரு டேகிங் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில். சரிங்களா? இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், MOEFCC. சரிங்களா? இந்த அமைச்சகத்துக்கு கீழே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேகிங் கொடுத்துருக்காங்க அஸ்ஸாமில். ஸோ இது நம்மளுடைய இந்திய தேசிய கடல்வாழ் உயிரினம். ஓகே, ஸோ இந்தியன் நேஷனல் அக்வாட்டிக், இதை ஜூன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ பிளைண்ட் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகில் நீங்கள் எங்கேயுமே கடலில் டால்ஃபின் பார்க்கலாம், ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியில் டால்ஃபின் பார்க்கலாம். பட் ஆற்றில் டால்ஃபின் பார்க்குறது அப்படின்னா இந்தியா, நேபாள், பூட்டான் அண்ட் மயான்மர், இது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரிவர் வாட்டர் டால்ஃபின் பார்க்கலாம். முக்கியமாக இந்தியாவில் கேஞ்சஸ் ரிவரில் பார்க்கலாம். ஸோ அஸ்ஸாமில் ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு டேகிங் ஆனது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you all know about ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார். ஓகேங்களா? ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையில இருக்கக்கூடிய வார் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலக வங்கியானது கிட்டத்தட்ட $2 பில்லியன் யுக்ரைனுக்கு நிதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? $2 பில்லியன் யுக்ரைனுக்கு உதவியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் ரீசெண்ட் டைம்ஸில் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாக அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது EPFO அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த EPFO இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த PF ஃபண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதற்கு ஏடிஎம்ஸ் செட்டப் பண்ணி ஏடிஎம் வாயிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட PF ஃபண்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய PF ஃபண்டை இனிமேல் ஏடிஎம் வாயிலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதற்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவா தனது 63வது லிபரேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 451 வருடங்களான காலனைசேஷன், பீட் போர்ச்சுகீஸ், நிறைய ஃப்ரெஞ்சு, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டச் கோவாவை காலனைஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. அந்த கோவா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாரின் டாமினேஷன்ஸ்க்கு இடையிலிருந்து காலனைசேஷனுக்குலேருந்து விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 1961 போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து கடைசியாக விடுபடுறாங்க. 1961 போர்ச்சுகீஸ்ல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 63 வருடம் தன்னுடைய லிபரேஷன் டேவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவா ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இப்போ ரீசெண்டாக December 20 அன்னைக்கு தே ஆர் செலிப்ரேட்டிங் தேர் 63rd லிபரேஷன் டே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்னது, எந்த மாநிலம் கோவா, எத்தனாவது, 63வது, எந்த வருஷம் லிபரேட் ஆச்சு, 1961. கிட்டத்தட்ட ஏறத்தாழ எத்தனை வருஷம் அந்நிய அரசாங்கத்திடம் அடிமைப்பட்டு கிடந்ததாக கூறப்படுகிறது, 451. சரிங்களா? ஸோ லைக்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா போதும். அடுத்தது அகைன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாரத் ஜென் அப்படின்னு சொல்லிட்டு. பாரத் ஜென் பாரத் ஜென் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாரத் ஜென். சரி, எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கல்வி, இந்தியாவுடைய நாகரிகம், இந்தியாவுடைய பன்மொழி தன்மை, பல பரிமாற்றங்கள், பல மொழித்தன்மை வாய்ந்த இந்தியாவுடைய கல்ச்சரஸை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக மிகவும் பாதிப்புக்குள்ளாக வகையில் இருக்கக்கூடிய இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பாரத் ஜென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்த ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா வெளிநாடுகளிடம் இருந்து இந்தியர்களால் வருமானம் பெறக்கூடிய நாடுகளில் தொடர்ச்சியாக இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளது 2024 அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை அவர்களாக இருக்கட்டும், சரிங்களா? ஸோ அடுத்தது நம்மளுடைய நிறைய டாப் கம்பெனிஸோட சிஇஓஸாக இருக்கட்டும், இப்போ உங்கள் ரிலேட்டிவ் யாரோ ஃபாரின்ல இருக்காங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாம் இந்தியாவில் ஒன்று இந்தியன் பேங்க்ஸில் அவங்களோட ஃபண்டை போடுவாங்க, அல்லது இந்தியா கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபண்ட் அனுப்புவாங்க, அல்லது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதன் வழியாக பார்க்கும்பொழுது இந்தியாவுக்கு கிடைக்கும் ரெமிட்டன்ஸ், இந்தியாவிற்கு
இந்தியர்களால் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்களால் கிடைக்கக்கூடிய வருமானம் பெறக்கூடிய அந்த பணத்தை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் உலகிலேயே எந்த நாடு அதிகமான அளவுக்கு ரெமிட்டன்ஸை பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்தியா. ஸோ விச் மீன்ஸ் இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து வெளிநாட்டில் சம்பாதித்து இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடு பண்ணுறாங்க, இல்லை இந்தியாவுக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக இந்தியா முதலிடத்தை வகித்துள்ளது. இது யாரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக வங்கி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் ரஷ்யா. ஓகேவா? ஸோ என்ன ரஷ்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? ஸோ mRNA அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. DNA, RNA, ரிபோநியூக்ளியஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஸோ இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இதில் mRNA மெசஞ்சர் RNA, mRNA, tRNA, rRNA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெப்ளிகண்ட், டிரான்ஸ்மிட், அந்த மாதிரி mRNA அப்படின்றது மெசஞ்சர் RNA. ஸோ இதன் வாயிலாக இதை அடிப்படையாக வைத்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் ரஷ்யா. ஸோ இது பெரிய விஷயம் இல்லை. இந்த வேக்சினை 2025 தொடர்ச்சியில் அனைவருக்கும் இலவசமாக ரஷ்யா வழங்குவதாகவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூறியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயங்க. ரஷ்யா told that by the starting of 2025 will be providing the free cancer vaccine in the technology of mRNA அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நாடு? ரஷ்யா. எந்த டிசீஸ்க்கு? கேன்சருக்கு. இது டிசீஸ் கியூர் பண்ணுறதுக்கான மெடிசனாக கேட்டிங்கன்னா இல்லை, வேற என்ன வரதுக்கு முன் தடுக்கக்கூடிய வேக்சின். எப்போ? 2025 ஸ்டார்டிங்கில். ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ காஸ்ட்டு கொடுக்குறாங்க? காஸ்ட்லாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரியா? ஓகே, வெரி குட்டுங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இவர் கேள்விப்பட்டிருங்களா பாருங்க, இந்த ஈஷரம் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும். பட் ஈஷரம் போர்ட்டல் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் ஒரே போர்ட்டல் கீழே கொண்டு வந்து எவ்வளோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதாவது ஒழுங்குமுறை நடவடிக்கையின் கீழ் பதிவு செய்யப்படாத ஒர்க்கர்ஸ், வேலை செய்யக்கூடிய ஆட்களை தான் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களை எதற்கு கீழே கணக்கெடுத்து அவருடைய டேட்டா பேஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஷரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல். சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அகெயின் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது சாகித்ய அகாடமி அவார்டு 2024 இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரி ஸ்ப்ரிங் நைட்ஸ். கிரி ஸ்ப்ரிங் நைட்ஸ், கிரி KIRESPIRIT, கிரி ஸ்ப்ரைட் நைட்ஸ் NIGHTS அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2024 சாகித்ய அகாடமி அவார்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க யார், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. கரண்ட் அஃபேர்ஸ் என்னது? சாகித்ய அகாடமி எந்த லிட்ரேச்சருக்காக கொடுக்கப்பட்டது, எந்த லாங்குவேஜ்? இங்கிலீஷ். அவருடைய நேம் என்ன? கிரி ஸ்ப்ரைட் நைட்ஸ் அப்படின்றது. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? நாகாலாந்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? எந்த வருடத்திற்கான விருது? 2024 விருது. எத்தனாவது விருது? சாகித்ய அகாடமி விருது 21st சாகித்ய அகாடமி விருது. சரிங்களா? சரி, ஓகேங்க. அடுத்து என்ன இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் 2025 பேரா அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் நியூ டெல்லி. ஓகேங்களா? 2025 உலக ஃபார் எக்ஸாம்பிள் இயலாதவர்களாக இருப்பாங்க இல்லையா, ஸோ பேரா பீப்புள்ஸ், ஸோ அவர்களுக்கான அத்லெட்டிக் கேம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க 2025 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில், அண்ட் தட் டு இன் நியூ டெல்லி. இந்தியா இதுவரைக்கும் பேராக்கான அத்லெட்டிக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கண்டக்ட் பண்ணதே கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா இஸ் கண்டக்டிங். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்மிங் அக்டோபர். சரிங்களா? செப்டம்பர் 26 அக்டோபர் 5 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது என்ன கேமு? பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் கேமு, வேர்ல்டு லெவல் நடத்தக்கூடியது. எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க? இந்தியாவில், நியூ டெல்லியில். இந்தியா இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க? 2025. எந்த மாதம்னு சொல்ல முடியுமா? செப்டம்பர்லேருந்து அக்டோபர். டு பி பர்டிகுலர் செப்டம்பர் 26 அக்டோபர் 5 வரைக்கும். சரிங்களா? காட் இட்? டன். வெரி குட், சூப்பர். அடுத்து மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அகைன் நம்ம என்ன பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உலக ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனிஸில், ஓகேங்களா, ஃபார்மாக்யூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங்கில் வேர்ல்டில் இந்தியா இஸ் இன் தி 3rd largest பை எக்கனாமிக்கலி அண்ட் ஆல்சோ பை ப்ரொடக்ஷன். அதாவது தயாரிப்பதிலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உலகிலேயே 3வது இடத்தை யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் இந்தியா. கிட்டத்தட்ட $50 பில்லியன்
டாலர் நெட்வொர்த் அளவிற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா பிகம் தி 3rd largest pharmaceutical manufacturing company in the world. சரிங்களா? ஸோ அடுத்த மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், மகாராஷ்டிராவில் கடற்கரை சார்ந்த சமவெளி பகுதிகளை வலுப்பெறுவதற்கும் மற்றும் மேலும் அதை முன்னேற்றுவதற்கும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சிக்கான வங்கியானது கிட்டத்தட்ட $43 மில்லியன் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. $42 மில்லியன் அளவுக்கு ஃபண்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் பிளெயின்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்கறதா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அகைன் எந்த கண்ட்ரியில்? இந்தியாவில். எந்த ஸ்டேட்டு? மகாராஷ்டிராவில். எவ்வளோ டாலர்? $42 மில்லியன். யார் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். எதற்காக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க? கோஸ்டல் பிளெயின்ஸ், கடற்கரை சமவெளிகளை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுப்பதாக கூறியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில கரண்ட் அஃபேர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு பி பர்டிகுலர், கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் அதாவது தோல் அல்லாது காலணிகளுக்கான ஒரு ஃபேக்டரியை திறந்து வைப்பதற்காக அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எந்த கம்பெனியோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோங்ஃபு அப்படின்ற ஒரு குரூப், ஒரு கம்பெனியோட சேர்ந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலனினாவே ஆப்வியஸ்லி ராணிப்பேட் இல்லையா? ராணிப்பேட் திருப்பத்தூரில் தான். ஸோ இது ராணிப்பேட்டில். எவ்வளோ அப்படின்னா $1500. என்ன கம்பெனி? ஹோங்ஃபு. எதற்கான கம்பெனி? காலனிக்காக. லெதர் கம்பெனியா? இல்லை, லெதர் அல்லாத கம்பெனி. ஓகேங்களா? என்ன டிஸ்ட்ரிக்ட்? I mean, we also obviously we know ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். எவ்வளவு அளவுக்கு முதலீடு? 1500 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு முதலீடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈர்த்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது உத்தரகாண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட், உத்தரகாண்ட் இஸ் செட் டு பி தி குளோபலி யோகா ஹப். ஓகேங்களா? உலகிலே யோகாவிற்கான ஒரு திடலாக திகழக்கூடிய மாநிலம் அப்படின்னா எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தட் இஸ் உத்தரகாண்ட். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய பாலிசியில, கொள்கையிலே யோகாவை மிகப்பெரிய ஒரு கொள்கையாக முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அது என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இதாக சொல்கிறோம். சரிங்களா? உத்தரகாண்ட். எது உத்தரகாண்ட்? எதற்கு? யோகாவை. ஏன் யோகாவை தன்னுடைய கொள்கையாக எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வி கால் இட் அஸ் அன் யோகா ஹப் இன் தி வேர்ல்டு. ஓகே. சரி, அடுத்தது லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 2015 பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸில் PCCயில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அண்டு ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு வந்தாங்க. அதில் இந்தியா தான் அந்த முன்னெடுப்பை முன்னெடுத்து வச்சது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அலையன்ஸ், தட் இஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISA. ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்முடைய குருகிராம் டெல்லியில் லொக்கேட்டாக இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55 கண்ட்ரீஸ் 55% ராட்டிஃபை பண்ணி 55 கண்ட்ரிஸ் சேர்ந்தா போதும். ஆனால் இப்போ எங்கேயோ தாண்டி இந்தியாவை நம்பி இந்த சோலார் அலையன்ஸில் 121வது கண்ட்ரியாக ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரியோட நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மால்டோவா. MOLDOVA. மால்டோவா அப்படின்றது ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி யூரோப்பியன் அமைப்பினுடைய அங்கத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, தட் இஸ் மால்டோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ கொஷின் கேட்டுறேன் ஸ்பீடா. ஓகே. ஸோ எங்கே அந்த கோஸ்டல் பிளைனை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் கொண்டு வந்தாங்க? கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். கோஸ்டல் பிளைனை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணாங்க? சரிங்களா? ஓகே. கேஞ்சட்டிக் ரிவர் வாட்டர் டால்ஃபின் எங்கே டேகிங் பண்ணாங்க? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கேஞ்சட்டிக் ரிவர் வாட்டர் டால்ஃபினை டேகிங் பண்ணியிருக்காங்க? ஓகேங்களா? அடுத்தது எந்த யாருக்கு உலக வங்கியானது ஃபண்டு கொடுத்துருக்காங்க? ரீசெண்டாக வாரில் அடிப்பட்ட எந்த கண்ட்ரிக்கு உலக வங்கி ஃபண்டு கொடுப்பதாக ரீசெண்டாக ஃபண்டு கொடுத்துருக்காங்க? சரிங்களா? அடுத்தது இந்தியாவுடைய ரெமிட்டன்ஸ் உலகிலேயே இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்கு? ஓகே. அடுத்த கேள்வி, நம்மளோட ஃபார்மாக்யூட்டிக்கல் கம்பெனி வேர்ல்டு லெவலில் எத்தனாவது லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்குது? சரிங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்முடைய வாய்ஸ் ஆஃப் MPR யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம பேசின டாப்பிக்கில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண தான் நிறைய பேர் இது போய் பயனடைவாங்க. அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெய்லி உங்களுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அது இல்லாத ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மணிகண்டன் MPR. நன்றி, வணக்கம் நண்பர்களே. டாடா பை, டேக் கேர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.